மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய தலைமையின் கீழாக ஒவ்வொரு மாவட்டமாக மாவட்ட ஆட்சியரினுடைய தலைமையில் அத்துணை வருவாய்த்துறையினுடைய அதிகாரிகள் இன்றைக்கு மக்களை தேடி இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கான விண்ணப்பத்தை ஏறத்தாழ 3 மாத காலம் அதை மனுவாக பெற்று அவர்களை ஆய்வு செய்து இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் 66,287 பேருக்கு இன்றைக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. இது தமிழகத்திலேயே முதலிடத்தில் இருக்கிறோம். ஏற்கனவே கொடுத்துருக்கோம். 4.5 லட்சம் ஏற்கனவே நாங்கள் 4.5 லட்சம் பேர் மதுரை மாவட்டத்தில் தந்திருக்கிறாங்க. இப்போயும் 2வது தடவை கொடுக்குற போதும் அதை தகுதியுள்ளவர்களுக்கு விடுவிடாமல் அதை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல் மதுரை மாவட்டத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் 2000 பேருக்கான அந்த உரிமைத் தொகையை வழங்கி ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். இது மக்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ மகளிருடைய இதை பொறுத்தளவு அந்த 1000 ரூபாய் என்பது எந்த அளவிற்கு மக்களுக்கு பயன்படுகிறது, அதை தொடர்ச்சியாக இன்றைக்கு 1,30,00,000 மேலான மக்களுக்கு இந்த தொகை போய் செல்லக்கூடிய வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு செய்திருக்கிறார். அந்த 1000 ரூபாய் மூலமாக தன்னுடைய குடும்ப செலவு மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு, அதே போல் மருத்துவ செலவிற்கு எல்லா வகையிலும் உதவி இருக்கிறதை போல இன்றைக்கு பொதுமக்களுடைய அந்த அவருடைய பேட்டியிலே இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு இந்தியாவில் மட்டும் முன்னோடி திட்டமாக இல்லை, இன்றைக்கு தேசிய லெவலில் இந்த தமிழ்நாடு தான் இந்த உரிமைத் தொகைக்கு முன்னோடியாக இருக்கிறது. அதுவும் பொதுமக்கள், ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்த போது அதை போல தான் அந்த நம்முடைய படிப்புக்கும் இந்த 1000 ரூபா கொடுக்கறது பெரிய பயனுள்ளதாக இருக்கிறது. மகளிரே தானாக முன்வந்து இன்றைக்கு அவர்கள் இதனால் எந்த அளவிற்கு குடும்பத்திற்கு முன்னேறிக்கிறார், அதை வைத்து சிறுதொழிலும் செய்திருக்கிறார் என்பதனை இன்றைக்கு நேரடியாக காண முடிகிறது என்பதை தெரிவித்துள்ளனர். எல்லாரும் விடுபடாமல் மனு வாங்கி அதுக்கான உரிமை இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் இப்போது வழங்குவார். தேர்தலில் இந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? வரக்கூடிய தேர்தலில் இன்றைக்கு மகளிரை பொறுத்தளவிற்கு மகளிர்கள் முழுமையாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மகளிருடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு எல்லா வகையிலையும் எல்லா துறையின் மூலமாக பொருளாதார வளர்ச்சிக்கு, அது மகளிர் சுயேதி குழுக்களாக இருந்தாலும், கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையாக இருந்தாலும், அதே போல பல்வேறு திட்டம், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமாக இருந்தாலும், எல்லா திட்டங்களும் மூலமாக பெண்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கிறது. வரக்கூடிய இந்த தேர்தலில் மகளிருடைய பங்கு பெரும்பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக, அதனுடைய கூட்டணி கட்சிக்கும் ஆதரவாக இருக்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம்.